ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் என்ன சமைக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பிசிபிலாபாத். அதுதான் இன்றைக்கி சமைக்க போகிறேன். ஒரே வேலை டக்குன்னு முடியும். அதுக்கு என்னென்ன தேவைன்றதை இப்போ பார்க்கலாம். இப்போது பிசிபிலாபாத் செய்யறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்றது பார்த்துடலாம். இதை நான் ஊற வச்ச அரிசி எடுத்துருக்கிறேன். அளவு பார்த்திங்கன்னா இதில் எடுத்துருக்கிறேன். இதில் ஒரு அழகு எடுத்துருக்கேன். இதில் பாதி துவரம்பருப்பு எடுத்துருக்கிறேன். ரெண்டுத்தையும் நல்லா ஊற வச்சுட்டேன். ஒரு 3/4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் அரைஞ்சி வச்சுருக்கேன். கொஞ்சமாக புளி சும்மா ஊற்றுறதுக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா நீட்டு மிளகாய் ஒரு 6 எடுத்து வச்சுருக்கேன். பட்டையும் ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். வறுத்த வேர்க்கடலை, சீரகம் 1 ஸ்பூனு, கடலைப்பருப்பு 1 ஸ்பூனு, உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூனு, மல்லி ஒரு 3 ஸ்பூனு, கொஞ்சமாக வெந்தயம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்ம கொப்பரை தேங்காய் இருக்குது பார்த்திங்களா, அது போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், செம்மையாக இருக்கும். பட் கொப்பரை தேங்காய் இல்லாததுனால நான் நார்மலான தேங்காவை துருவி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த ஐட்டத்தை எல்லாத்தையுமே நம்ம தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ கடாய் சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு மல்லியை போடுங்க. தீ கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. தீ நிறைய இருந்தால் சீக்கிரமாக கருகிடும். ஏன்னா ஒவ்வொரு பொருளும் போடும்போது ஒரு மினிமம் ஃப்ளேமில் தான் நம்ம எடுத்து போட முடியும். அடுத்தது கடலைப்பருப்பு, அடுத்தது உளுத்தம்பருப்பு, வறுக்கும் போதே அந்த அரோமா நல்லா தெரியும். அடுத்தது பார்த்திங்கன்னா சீரகம், பட்டை, ஏலக்காய், அப்புறமாட்டு நீட்டு மிளகா. இந்த மிளகா உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற நீங்கள் போட்டுக்கலாம். நான் இப்போ வச்சுருக்கிற அரிசிக்கும் பருப்புக்கு ஏற்ற மாதிரி நான் போட்டுக்கிறேன். அப்புறம் வேர்க்கடலை, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுக்கணும். அது வறுக்கும் போதே அந்த வாசனை நல்லா வரும். சரிங்களா? இது கூடவே கடைசியாக தேங்காயும் போட்டுக்கலாம். தேங்காய் போடும்போது இன்னும் நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். நல்லா வாசனை வந்துருச்சு. இப்போ இதை இறக்கிடலாம். இதை நல்லா ஆற வச்சுட்டு இதை பொடி பண்ணி வச்சுக்கணும். நைஸ். இப்போ அரிசியும் பருப்பையும் ஊற வச்சோம் பார்த்தீங்களா, அதை வேக வச்சு எடுத்துக்கணும். சரிங்களா? நல்லா குழைய வேக வச்சு எடுத்துக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா தேவையானதெல்லாம் நம்ம பார்த்தோம். இது நான் சொன்ன பார்த்தீங்களா, அரைச்சி வச்ச பொடி இது. அப்புறம் வீட்டில் முருங்கைக்காய், கேரட்டு, கத்திரிக்காய் 3 இருக்குது. இது 3 தான் போட போகிறேன் நான். சின்ன வெங்காயம் தான் உரிச்சு வச்சுருக்கேன். புளி கரைச்சி. சரிங்களா? இப்போ அடுப்பு பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் சூடாகிடுச்சு. சின்ன வெங்காயத்தை போட்டுருங்க. நல்லா கிளாஸியாக வர அளவுக்கு வதக்கணும். இதில் சின்ன வெங்காயமும் போடலாம், பெரிய வெங்காயமும் போடலாம். பெரிய வெங்காயம்னா முழுசாக ஒரு வெங்காயத்தை போடலாம். சின்ன வெங்காயம்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு வரும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த காயெல்லாம் போட்டுடலாம். இதை செஞ்சுட்டு நல்லா கருணக்கிழங்கு வறுவல், சேனக்கிழங்கு வறுவல் அதெல்லாம் போட்டோம்னா செம காம்பினேஷனாக இருக்கும். ஒன்றுமே இல்லைன்னா கூட வெறும் ஊறுகாய் இருக்கிறது கூட இந்த ரெசிபிக்கு நம்ம சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். காய் நல்லா வதங்கிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புளி தண்ணி ஊற்றணும். கொஞ்சமாக ஊற்றினா போதும், நிறைய ஊற்றக்கூடாது. சும்மா அந்த டேஸ்ட்டுக்காக. அதுக்கப்புறம் பொரிச்சு வச்சுருக்கிற இந்த பொடியை போடணும்.
இந்த பொடியை போட்டு தேவையான அளவுக்கு உப்பு போடணும். கல் உப்பு நான் எப்பவுமே யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா கல் உப்பு தான் போடுவேன் நான். ஸோ அந்தந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுட்டு நல்லா இந்த காயெல்லாம் நல்லா வேகணும்ப்பா. ஆல்ரெடி நான் வந்து சாதத்தையும் பருப்பையும் வந்து வேக வச்சுருக்கிறேன் நான். இப்போது இந்த காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் அந்த சாப்பாட்டை இதில் சேர்க்கணும். ஸோ கொஞ்சம் நேரம் காய் வேகட்டும். பார்த்தீங்கன்னா காய் நல்லா வெந்துடுச்சு. இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சாப்பாடு வேக வச்ச பருப்பு சாப்பாடு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இதில் வந்து போட்டுடணும். இப்போ சாப்பாடு எல்லாத்தையும் இதில் போட்டுட்டு நல்லா கலரி விடுங்க. கட்டி எல்லாமே கலரி விடணும். கட்டி இல்லாமல் பார்த்துக்கோங்க. உப்புலாம் சரியாக இருக்கான்னு ஒரு தடவை பார்த்துக்கோங்க. இந்த பக்குவத்தில் கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டு நம்ம இது பண்ணிக்கணும். இது ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி கலரிட்டு எடுத்துருங்க. இறக்கும் போது என்ன பண்ணுறீங்க, ரொம்ப கட்டியாக இறக்கிடாதீங்க. கொஞ்சம் லிக்விடாகவே இருக்கிற மாதிரி இந்த மாதிரி இருந்தால் கூட போதும். இந்த மாதிரி பதத்தில் இருக்கும்போதே நம்ம இறக்கிட்டோம்னா கூட டைம் ஆக கொஞ்சம் அது கரெக்டாக வந்துடும். நீங்கள் வந்து ரொம்ப கட்டியாக்கி இறக்குனீங்கன்னா களி மாதிரி ஆகிடும். ஸோ இந்த பதத்தில் இப்படி இருக்கணும். இப்படி இருந்தால் தான் வந்து சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கணும். இது வந்து சூடாக சாப்பிடணும். இது கூட கொஞ்சம் நம்ம நெய் சேர்த்துக்கணும். இப்போ இந்த பதத்தில் நம்ம இறக்க போகிறோம். இப்போது இறக்கிறதுக்கு முன்னாடி நெய் விட்டுட்டு இறக்கணும். இந்த பிஸ்மில்லாபாத்துக்கு மெயின் வந்து பார்த்திங்கன்னா நெய் தான். எந்த அளவுக்கு நம்ம நெய் சேர்க்கணுமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் கொடுக்கும். நல்லா வாசனை நல்லா கமகமன்னு வருதாடா. வாய் திறந்து சொல்லலாம். இப்போ சூடான பிஸ்மில்லாபாத்து ரெடி ஆயிடுச்சு. நெய் போட்டாச்சு இறக்க போகிறோம். இந்த பதத்தில் இறக்கிடுங்க எல்லாருமே. இதை விட கட்டியாக்கலாம் வேண்டாம். இதான் கரெக்டான பதம். நம்ம சர்வ் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த ரெசிபி பார்த்தோம். இன்னொரு நாள் வேறு ரெசிபியோட பார்க்கலாம். பாய்.